வணக்கம். எழுத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாது மூலமே சோமங்கே. வெறும் காகிதத்தை பயன்படுத்தி செய்த சித்திரம், அதாவது சிலை. இது ஆரம்பத்தில் செய்த பிள்ளையார். வெறும் காகிதம் மட்டும்தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது உடைந்த தந்தம், இது உடையாத தந்தம். மோதகம் இது ரெண்டாவது செய்தது ஆதியோகி. சிவனப்பாவில் அவர் கொஞ்சம் விருப்பம் இருந்தது. அப்போ அவரை செய்வம் உண்டு. அது வெறும் பேப்பர் தான். அது கொஞ்சம் செய்ய கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு. பெரிய சிலை அது. ஆதியோகி இது மூணாவது தான். ஔவையார் சிலை 3 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிறது. இது தனி களி என்றால் இனி செய்யலாம். இது வெறும் பேப்பர் கோதுமை பசை மட்டும்தான். கையில் தான் செய்கிறது. ஏடு வந்து உண்மையாகவே ஓலை. இது ஓலை. இந்த பை, பிரம்பு, காதில் தோடு, விபூதி, பொட்டு, ருத்ராட்சம் பெருசாக இருக்கு. என்னுடைய மணி மாலை அப்படியே பின்பக்கத்தையும் திருப்பி காட்டி விடுறேன். ஆதியோகி பின்னுக்கு திருப்பி காட்டி விடுறேன். சந்திரபுரஸ், தலைமுடி ஃபுல்லாகவே தலைமுடி. இது முழுதும் பேப்பர். இப்படியெல்லாம் கடை மாதிரி செய்திருக்கிறது எல்லாம் பேப்பர். இதுவும் பிள்ளையார். அது தும்பிக்கை, இதுக்கான நாள் செய்து கை, நெஞ்சு, வயிறு, கால். வெறும் பேப்பர் மட்டும்தான். நன்றி. ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாது ரம்யா சோமங்கேர். சின்ன சின்ன கலைகள், சித்திரங்கிறது, கைவேலை செய்கிறது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, வில்லுப்பாட்டு, அப்படி எல்லாமே ஒரு கலவையாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? கலை குடும்பம் தானே. நன்றி, வணக்கம்.